இந்த எண்ணெய் கிணறுல ஏதோ தப்பு நடக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. இந்த இடத்த சுத்தி ஒரே காவலர்களா இருக்காங்க. அப்படின்னா இங்க ஏதோ தவறு நடக்குது. கேன், கொஞ்சம் இரு, நான் அதிரடி படையை துணைக்கு கூப்பிடுறேன். அதுக்கு நேரம் இல்ல. அவங்க சரக்கு இறக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை அவங்க தப்பிக்க கூடாது. கேன், நான் சொல்றது கேளுங்க. அவங்க வேணா ஒரு ஒழுங்கான திட்டம் தீட்ட முடியாத குழுவா இருக்கலாம். இது சரியில்லை. நான் சொல்றது கேளுங்க. கேன், கேன், இது சரியில்லை. இது அதிரடி படையோட உத்தரவு. சொன்ன கேளுங்க கேன். கேன், மன்னிச்சிடுங்க, காரியம் கைபேறி போயிடுச்சு. நாங்க உடனே செயல்ல இறங்கணும். அப்படியே நில்லு. துப்பாக்கிய கொடு. போடா. போ. முட்டாள்களே, இது என்ன விளையாட்டு மைதானமா? இங்க இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன நினைச்சீங்க? நான் என்ன மாட்டிக்கிட்டே நினைச்சிட்டீங்களா முட்டாள்களே? உங்களை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. உங்களை கொல்லாம விட மாட்டேன். கடவுளை கும்பிட்டுக்கோ. சாக போறீங்க. கண்டிப்பா சாக போறீங்க. ஏய், கொஞ்சம் மூளையை பயன்படுத்துங்க. 2 பேர் இருக்கீங்க. 2 பேரால என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இது வெறும் ஒத்திகை தாண்டா. பின்னாடி பெரிய படையே வருது. எந்த நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க. நீ தப்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை நீ அடியோட மாத்திக்க. வேணும்னா நீ சரணடைஞ்சிரு. ஆமா, எனக்கு என்னமோ அதான் நல்ல யோசனையா தெரியுது. இல்லைன்னா நீ செத்துருவ. என்னாச்சு?
மர்ச்சன்ட் கிங் அப்புறம் கொட்டாய் ஃபேவரும் யுரேனியத்தை நாடு விட்டு நாடு கடத்தினாங்க. கடைசியில் அவங்க கொல்லப்பட்டாங்க. தனிப்படை தளபதி கேனோனும் ட்விஸ்டரும் இந்த கும்பலை பிடிக்க நியமிக்கப்பட்டாங்க. இந்த செயல் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட உடல்களை இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க. 3 பேரும் அவசரப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்க எடுத்த முடிவு கரெக்டா? அதிரடி படைக்கு காத்திருந்துருக்கலாமே. என்னாச்சுன்னா அங்க இருந்த நிலைமை அந்த மாதிரி இருந்தது. நாங்க யாரும் காத்திருக்க நேரம் இல்லை. கேஸ் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கோம். கோ பிட்வீன். இவன் தான் அது. இவனை பத்தி தகவல் கிடைச்சா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா. ஓகே, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பார்க்கலாம். ஆமா, இந்த திட்டத்துல நானும் ஒருத்தன் தான். அவங்க எல்லாரையும் கண்டிப்பா அழிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். கேனனும் கிறிஸ்டரும் சும்மா சாகல. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அதை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். முன்னால ஜனாதிபதி சொன்ன மாதிரி இங்க அமைதியா வாழறதுக்கு நாம வழி வகுப்போம். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க எல்லாரையும் அழிக்காம நாங்க விட மாட்டோம். ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்க. ஆமா, பொதுமக்களும் இதே நம்பிக்கையை எங்க மேல வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகமோ இருந்தா நீங்க தாராளமா எங்க கிட்ட கேட்கலாம். நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். அது எங்க கடமையும் கூட. ஆமா, உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நாங்க கிளம்பலாமா? நீங்க கொடுத்த தகவலுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கலாம். ஒரு வழியா இந்த செஷனை முடிச்சிட்டோம். ஓகே, நீ இருக்க போறியா இல்ல இங்க இருந்து கிளம்ப போறியா? கொஞ்ச நேரம் அவ கூட பேசிட்டு வந்துடுறேனே. ஓகே, எனக்கு புரியுது. கேனோன் புத்திசாலித்தனமும் தைரியமும் நிறைஞ்ச தளபதி மட்டும் இல்ல, ஒரு நேர்மையானவரும் கூட. அவரோட தனித்திறமையே துப்பாக்கி சுடுறது தான். அதுல அவரை மிஞ்ச யாருமே கிடையாது. ட்விஸ்டர் ஒரு நேர்மையான தளபதி. இவரை பார்த்தாலே எதிரிகளுக்கு ஒரு நடுக்கம்தான். இவரோட தனிப்பட்ட திறமையை டியூரிஃபெஸ்ட், ஷேடோ ஃபெஸ்ட் அண்ட் டாம் ஃபெஸ்ட். அவர் உபயோகிக்கிற கருவி பேரு டிராகன் பெல்லி. இது ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருக்கு. இதுல நீங்க 1 இல்ல 2 சண்டையை சேர்த்துக்கலாம். இந்த தளத்துல உங்களுக்கு தேவையான கதாபாத்திரங்களை நீங்க தயாரிக்கலாம். சில கதாபாத்திரங்கள் அந்த தளத்திலேயே இருக்கு. நீங்க வேணும்னா அதை பார்க்கலாம். முதல்ல கேனனையும் கிறிஸ்டலையும் நான் வெளியே கொண்டு வரேன். அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு? நான் போய் இங்க ஒரு குளியல் போட்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். நேரத்தை வீணடிக்க கூடாது. நாம ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்காங்கிறத மறந்துடாத. இந்த இடம் சரியில்லைன்னு தோணுது. நாம இங்க இறங்கி இருக்க கூடாது. அங்க பாத்தியா எல்லாமே ஒரு மாதிரியாவே இருக்கு. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஏய், இங்க பாரு, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. அமைதியா இருந்தாலே சாத்தானுங்க இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நில்லுங்க. யார் அது? தெரியலையே. ஒருவேளை தெருவில் சண்டை போடுறவங்களா இருப்பாங்களோ? இந்த சின்ன மனுஷன் எப்படி உங்களை காப்பாத்துவாரு? என்ன பத்தி என்ன சொன்ன? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். நீங்க நினைக்கிறீங்களா உங்களால என்ன பிடிக்க முடியும்னு? முடியவே முடியாது. கண்ணாடிய பாருங்க. பார்க்கிறதுக்கு வேணா நீங்க பெருசா இருக்கலாம், ஆனா உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மோதி பார்க்கலாமா? வாங்க மோதலாம். சின்னதா இருக்குன்னு ரொம்ப தான் வாலாட்டுறாங்க. பிடிங்க அவங்கள. போங்க.
கிரேட். தலைவர் எதுக்கு நம்மளை இங்கே அனுப்பிச்சு வைக்கணும்? ஒருவேளை சோதனை பண்றாரோ என்னவோ. இந்த இடத்த பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் எதுவுமே நடக்கலையே. நம்ம பொறுமையை சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு கொஞ்சம் கூட இங்கே பிடிக்கல. நாம காத்திருக்கணும். நமக்கே தெரியாது, நாம எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே நடக்க போகுது. தலைவர் நமக்கு பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சண்டை போடவும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காருல. எனக்கும் தான். நீயும் நானும் ரொம்ப திறமைசாலிங்கல்ல. ஆனால் நம்மளை விட அவங்க திறமைசாலியாக இருக்காங்க. போன தடவை டிராகனோட நடிச்சுப்பாரு, நம்மளை கொன்னுட்டாங்க. ச்சே, கடைசி நேரத்தில் நம்மளும் அவங்கள கொண்டுட்டோம்ல, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி. இல்லைன்னா நீயும் நானும் நேரம் இங்கே இருக்கவே முடியாது. இந்த டூம் சண்டை போடுறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் நிஞ்சாஸ்க்கு நம்மளை பிடிக்கவே இல்லை. ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க தான் நம்ம பழைய தலைவரையும் கொன்னது. அவர் தான் நேர்மையாக இருக்க கற்றுக் கொடுத்தாரு. நேர்மையாக இருந்தால் நல்லதே நடக்கும். ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்க பல வருஷமாகும். அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதை எப்போவுமே கைவிடக்கூடாது. இந்த உண்மை பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீ ஒத்துக்கிறியா? ம். ஏய் ஜானி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உங்களுக்கு அந்த மேட் இன் வாரியர்ஸை பற்றியே சொன்னேன். நீ முதல்ல உன் வேலையில கவனத்தை செலுத்தணும். மற்றவங்கிட்ட இருந்து காப்பி அடிக்காத. நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பெரிய கம்ப்யூட்டர் ஜீனியஸ். நான் யார்கிட்ட இருந்தும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எந்த கதையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ தப்பு பண்ணதா முதல்ல ஒத்துக்க. சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் மேட் இன் வாரியர்ஸை தான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ் நீயா நானா? முதல்ல உன் வேலையை போய் பாரு. போ போ. ஆனா சார், நீங்க என் மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க. இந்த கம்பெனியே என்ன நம்பிதான் இருக்கு. என்ன இப்படியா ட்ரீட் பண்றது? அசிங்கப்படுத்திட்டாரு. எவ்வளவு பெரிய அவமானம். இப்போ கம்பெனியே உன்னை நம்பிதான் இருக்கு. நீ சீக்கிரமா அந்த டெக்னோ வாரியஸை முடிக்கணும்.
ஞாபகம் வச்சுக்க, இந்த கம்பெனி ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும், புரியுதா? எஸ் சார். நான் உன்னை நம்புறேன். நிச்சயமா Okay. சார், நீங்க என்ன நம்பலாம். கிடைச்சிருச்சு. என்னாலயும் அதை சாதிக்க முடியும். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை திரும்ப கொண்டு வரேன். லூசி வா போகலாம். ஹே, இங்க வாயே, நான் பண்ண கேமை பாரு. இந்த தடவை என்ன பண்ணிருக்க? இன்னொரு உதைக்கிற ரோபோவா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் டெக்னோ வாரியர்ஸா மாத்திட்டேன். பார்க்கறதுக்கு உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்கிறான். சரி, சரி, மாஸ்டர் எப்பவும் சொல்லுவார் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு. சரி வா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல மூச்சு பயிற்சி, அப்புறம் கையை முன்புறமாக தள்ளணும். இது பாத்தியா எப்படி இருக்கு? வாவ், இது நிஜமாவே நல்லா இருக்கு. ஆனால் நம்ம கிளம்பணும், ஞாபகம் இருக்கா? ஆமால. ஓகே, போலாம். வா, நம்ம எல்லா உயிருள்ள பிராணியும் சாப்பிடலாம். ஐயோ, கேட்கறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாப் இட். கவலைப்படாம வா. இப்போ உன் நேரம் வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி பண்ண போறேன். கேனனும் கிறிஸ்டரும் இறந்தது உன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பண்ண. உன்னோட கம்ப்யூட்டர் கேம்ஸில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண. மக்களுக்கும் அவங்கள பற்றி தெரிய வரும். அவங்க செத்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லா கிரிமினல்ஸுக்கும் இதை பார்க்கும்போது ஒரு பயம் வரணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கில் பேட்ஸ், பிரசிடென்ட் ஆஃப் மேஜர் கம்ப்யூட்டர் சென்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்யூட்டர் கேம் டிசைனிங்கில் நீங்கள் எல்லாரும் பெரிய புலின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் எல்லாரையும் நான் ஏன் வர வச்சிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது உங்ககிட்ட வைக்கிறதுக்கு. எங்கள் கம்பெனிக்கு ஒரு புதிய டிஜிட்டல் வாக்கிங் தேவைப்படுது. நீங்கள் எல்லாரும் என் அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சமீப காலமாக இந்த கம்ப்யூட்டர் கேம் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. இந்த கேம் தயாரிப்பில் எங்கள் கம்பெனி தான் முதல் இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய மார்ஜின் வருது. அதனால இன்னும் ஒரு புது ப்ராடக்டை தயாரிக்கலான் இருக்கோம். மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. இதுக்கு தான் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. இப்போ இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபைட்டரை விட அது ரொம்ப நல்லா இருக்கணும். பழைய காலத்து விஷயங்கள் சிலது அதில் இருக்கணும். அப்போ தான் அது புதுமையாக இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஏன் கூப்பிட்டேன்னு புரிஞ்சிருக்கும். புதுமையான ஏதாவது யோசனை இருந்ததுன்னா கண்டிப்பா நாம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசலாம். எங்களுக்கு உங்க யோசனை பிடிச்சிருந்தா அதை தயாரிக்கிற மொத்த செலவையும் நாங்களே கொடுக்கிறோம். இல்லைன்னா ஆளுக்கு பாதியை போட்டு கூட நாம பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? நீங்க எங்க கூட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுட்டீங்கன்னா சைனா மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கும். மக்கள் தொகை ஜாஸ்தி உள்ள நாடு அது. அங்கே 1 பில்லியனுக்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு வரவேற்பு இருந்தது. இது வரைக்கும் நாம் பார்க்காத லாபத்தை பார்க்கலாம். ஒரு உதாரணம் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றி யோசிச்சு என்கிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இதில் நிறைய ப்ராஃபிட் இருக்கு. யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்கலாம். ஏற்கனவே நிறைய பணத்தை ஸ்ட்ராங் ஐடிஸில் நாங்கள் போட்டிருக்கோம்.
நான் நினைக்கிறேன் நீங்க பணத்தை வீணாக்கிட்டீங்கன்னு. விளையாட்டுங்கிறது இப்ப வேற. 5 வயசு குழந்தை விளையாடுற விளையாட்டு இல்ல. இந்த காலத்து பசங்க விளையாடுற மாதிரி ஏதாவது புதுசா நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த காலத்து பசங்க எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் பொம்மை கூட விளையாடுற விளையாட்டு இல்ல. சார் அது வந்து தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதிர்பார்க்கிற விளையாட்டு இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? நாங்களும் மற்றவங்கள மாதிரி கேம் டிசைன் பண்ற ஒரு பிரபலமான கம்பெனி தான். நான் பனானா கம்ப்யூட்டர்ஸோட பிரசிடென்ட். மிஸ்டர் ஜேம்ஸ், எங்க கம்பெனி ஆசியாலேயே மிகப்பெரிய கம்பெனி. நீங்க இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க. இவங்க யாரு? இவங்க 2 பேருமே இப்ப உயிரோடவே இல்லை. இவங்களை நாங்க இப்போ டிஜிட்டல் வாரியர்ஸா மாத்திருக்கோம். இந்த கேம்ல அவங்க ரொம்ப திறமையான தளபதிங்க. இவங்களுக்கும் கேமுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க நம்ம கேம்ல முக்கியமான நட்சத்திரங்க. இங்க பாருங்க. இது யாரு? இது டெட்லிஸ் ரைட், பிளாக் நிஞ்சா. எல்லாரும் நல்லா சண்டை போடுவாங்க. இவங்க எல்லாரையும் வச்சு தான் நாங்க இந்த புது கேமையை அழகா உருவாக்கியிருக்கோம். இதை கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க எதுக்கும் ஈவினிங் என்ன வந்து பாருங்க. நாம இதை பத்தி விளக்கமா பேசலாம். கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன். கிளம்பலாமா? கிளம்பலாம். பாய். இந்த பிசினஸ் நல்லபடியா முடியும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். பாத்தீங்களா, அவன் நம்மளை மதிக்கவே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இதை நான் சும்மா விட போறதில்ல. அவன் என் வியாபாரத்தையே கெடுத்துட்டான். என் பலம் என்னங்கிறத அவன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த கேமோட முழு விவரமும் வேணும். சீக்கிரமாக கண்டுபிடிங்க. அப்புறம் அவனை என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக அவன் வருத்தப்படுவான். எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. அதை நினச்சி அவன் வருத்தப்பட போகிறான். அவனுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். என்னை இந்த மாதிரி யாரும் அவமானப்படுத்துறதில்லை. அதோட விளைவு என்னன்னு பாருங்க. எஸ், அவனை விடவே கூடாது. பிளாக் நிஞ்சா, நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட உடனே சரணடைஞ்சிரு. அதான் உனக்கு நல்லது. நல்லா இருக்கே. உங்க 2 பேரையும் நான் உயிரோட விட மாட்டேன். முடிஞ்ச நீங்க காப்பாத்திக்கோங்க. அவன் ஸ்வெலிப்பி தானே? ஆமா, அவன் ஒரு பெரிய கொலைகாரன். ஜாக்கிரதையாரு. யாரு உண்மை கண்டுபிடி பார்க்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ யார மாதிரி வேணாலும் இரு, ஆனா உங்க 6 பேரையும் நான் விட மாட்டேன். ஓ மனசுல நீ எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நீ தலைவன் ஒத்துக்கணும், இல்ல நீ செத்துருவ. உடனே எங்ககிட்ட சரண்டர் ஆயிடு. உன் தம்பி டிராகனை ஞாபகம் இருக்கா? அவனை நாங்க தான் கொன்னோம். நீயும் அவன் கூட போணுமா? வா மோதலா, நான் முதல்ல போறேன்.
அவன் போயிட்டான். நல்லாவே இருக்கு. உட்காருங்க. உங்களோட கேம் ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த காலத்து பசங்களை அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஆனா கடைசி வரைக்கும் என்னால பார்க்க முடியல. ஆனா பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நாங்க இன்னொரு புது கேமையும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கேமை விட உங்க கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என் தயாரிப்புல ரொம்ப கவனமா இருப்பேன். இந்த காலத்து பசங்களெல்லாம் இந்த காமிக்ஸ் கேரக்டர் தான் கேம்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஒரு புதிய முறையை கையாண்டோம். கண்டிப்பாக இது நமக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஒவ்வொரு பிளேயருடைய தனித்திறமையும் நாம் இதில் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கோம். இது ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கு. மார்க்கெட்டில் நல்லா விலை போகும். ஓ, உங்களுக்கு நான் இன்னொரு உத்தரவாதமும் கொடுக்க முடியும். என் டீமில் இருக்கிற எல்லாரும் கம்ப்யூட்டரில் பயங்கர திறமசாலிங்க. லூசி தான் இந்த கேமை தயார் பண்ணா. ரொம்ப பெரிய அறிவாளி. பல விஷயங்கள் அவகிட்ட இருக்கு. என் கம்பெனிலேயே அவ தான் பெரிய அறிவாளி. அவ நம்மளை கண்டிப்பா கைவிட மாட்டா. ரொம்ப சந்தோஷம். நம்ம ரெண்டு கம்பெனிக்குள்ள என்ன மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்ங்கிறத நாம இப்ப பேசிக்கலாம். உங்களோட பணபலமோ என்னோட ஆள் பலமோ இருந்ததுன்னா கண்டிப்பா நாம இதுல ஜெயிச்சிடலாம். அப்புறம் மிஸ்டர் ஜேம்ஸ், எங்களுக்கு உங்களோட பணபலம் கொஞ்சம் தேவைப்படுது. அப்படின்னா நீங்க இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். ஒப்பந்தம் தயாரா இருக்கு. நம்ம வேலை செஞ்சு லாபத்தை பிரிச்சுக்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறேன். இது எங்க கம்பெனியோட ஒப்பந்தம். இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவா போட்டிருக்கோம். இந்த ஒப்பந்தத்தின்படி நீங்க எங்க கம்பெனிக்கு ஒரு ஏஜென்ட்டா வேலை பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த விளையாட்டுல வர எல்லா பொம்மைகளையும் சேர்த்து தான் சொல்றேன். சோ இந்த ஒப்பந்தம் 99 வருஷத்துக்கு. 99 வருஷத்துக்கா? அவ்வளவு நாளைக்கா? ஓ, நீங்க இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்கன்னா கம்பெனி உடனே உங்களுக்கு பணம் கொடுத்துரும். நீங்களும் உங்க தயாரிப்பை வேகமா ஆரம்பிக்கலாம். கடனா? கடன் எவ்வளவு கொடுப்பாங்க? முதல்ல $50 மில்லியன் கொடுப்பாங்க. 50 மில்லியனா? எனக்கு புரியல. மிஸ்டர் ஸ்மித், அது முதல் தவணை தான். நாங்க உங்க கூடயே தானே இருக்க போறோம். அது சரி. எங்க நான் கையெழுத்து போடணும்? தோ இங்க போடணும். போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீ தான் சரியான ஆளு. நான் உன்னை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர் கேம்ல உனக்கு உயிர் கொடுக்க போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். வாவ், நான் இப்ப இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன் பாரு. இப்ப பார்க்கலாம். இதுதான் பிளாக் நிஞ்சா. பிளாக் நிஞ்சாவோட தலைவன். இவரோட தனித்திறமை ரொம்ப நல்லா சண்டை போடுவாரு. ரொம்ப ஆபத்தானவரும் கூட. அவரோட ஆயுதம் லேசர் கத்தி. மனசை கட்டுப்படுத்து. யாரும் இங்க இருக்காங்க. கிறிஸ்டர், எங்க இருக்க? நான் ஒரு குகையில மாட்டிட்டு இருக்கேன். பார்த்து ஜாக்கிரதையா இரு. நீ எவ்வளவு தேடினாலும் அவன் உன் கண்ணில் பட போறது இல்ல. நான் அவனுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இருங்க, இன்னும் நிறைய டெக்னோ வாரியர்ஸ் அனுப்புற உங்களை கொலை பண்ண.
இது என்ன இடம்? தலைவர் எதுக்காக நம்மளை இங்க அனுப்பிச்சாரு? இது ரொம்ப வித்தியாசமான இடம். இங்க அரக்கர்கள் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே விழிப்பாயிரு. சரி. கிறிஸ்டர், கிறிஸ்டர்! என்ன வேணும்? சண்டை போடணுமா? எங்களுக்கு தெரியாது. தலைவர் எங்களை அனுப்பிச்சு வச்சாரு. நம்ம விரோதிகள் கிடையாது, நண்பர்கள்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே தங்குறதுக்காக வந்தோம். யாரோ எங்களை தாக்குனாங்க. அவன் பின்னாடியே என் நண்பன் போனான். ஆனால் அவன் மறைஞ்சிட்டான். நீங்கள் யாரு? நாங்கள் தான் 7 பாய்கள். சைக்ளோ சொல்கிறேன். நான், ஆனா, பாண்டி, அருண், நிக், மைக்கேல், மோசஸ். நாங்கள் தான் அந்த 7 பேர். எங்க கிட்ட பல திறமைகள் இருக்கு. எங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. யாரு? அவரு தான் உங்களை தாக்க சொன்னாரு. அவர் நீங்க தான் சைபர் மெய்காப்பாளர்னு சொன்னாரு. அவங்க நம்ம எதிரி, அவங்கள நம்ம கொல்லணும்னு சொன்னாரு. அப்புறம் நீ தப்பிச்சிட்ட. அப்புறம் எங்களை பிடிச்சு எங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. நம்ம எதிரிகளா நண்பர்களான்னு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்கள முதல்ல நிறுத்தணும். கிறிஸ்டரை கண்டுபிடிக்க உதவுனீங்கன்னா இந்த பிரச்சனையை நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? இது நல்ல யோசனையா இருக்கே. சரி, வாங்க கிறிஸ்டரை கண்டுபிடிக்கலாம். நீ எந்த பக்கமும் தப்பிச்சு போக முடியாது. கெட்ட நிஞ்சாஸோட சண்டை போட்டு நீ சாக போற பாரு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற. தைரியம் இருந்தா வெளியே வா. என் முன்னாடி வந்து சண்டை போடு. நான் வந்தா நீ சாகத்தான் போற. வேணும்னா நீ எங்கேயாவது ஓடி போயிரு. கனவு காணாத, வந்து சண்டை போடு. ஓ தலைவனை என்ன பார்த்தா நடுங்குவா. நீ என்னடா சுண்டலி. உன்னை விட மாட்டேன். நேர்ல வந்து பேசுறா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். அயன் மேன் சாக போறா. நீ ஏன் சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் ஒன்னும் உன்னை பண்ண முடியாது. அப்பவே நான் சொன்னேன், என் கூட மோதாதன்னு. நல்ல அனுபவிடா. இப்ப நான் உன்னை வசியப்படுத்தணும். அப்பதான் நீ எனக்கு அடிமையா நான் சொல்றதெல்லாம் கேட்ப. நான் சொல்றது உனக்கு கேக்குதா?
நம்ம சாதிச்சிட்டோம். இப்போ இந்த உலகமே நம்ம கையில. இதெல்லாம் உன் பதவிக்கு கிடைச்ச பெருமை. இவனால நாம இன்னும் பெரிய பலசாலி ஆயிட்டோம். கிறிஸ்து நம்ம இனத்தவா. ட்விஸ்டரை பிரெயின் வாஷ் பண்ணியாச்சே. இப்ப நம்ம அவனை அழிச்சிட வேண்டியதுதான். இதுதான் நல்ல சமயம். வாவ் நிஞ்சா, இது உண்மையா? நீ உண்மையான உலகத்துக்கு கூட வர முடியுமா? தொடாத என்ன. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஆமாமா, நான் தான் கூப்பிட்டேன். எனக்கு நீ கெவினா இருக்கணும், அதுதான் முக்கியம். எனக்கு அந்த ஐஸ் ஃபேஸ பிடிக்கல. எனக்காக நீ அந்த மாதிரி பண்ணுவல்ல, அதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா நீ ஒரு மாபெரும் வீரன். சரி தலைவா. நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை. திரும்ப வா, நான் உன் தலைவன் சொல்றேன். என்ன வேலைக்காரன் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றான். இப்ப என்ன பண்றது? சரி, இவனுங்க 2 பேரை நான் மறுபடியும் யூஸ் பண்ணி சண்டை போட வைக்கிறேன். வேற வழி இல்ல. என்ன விஷயம்? ஏய், நான் ஒன்னும் உன்னை சும்மா கூப்பிடல. நீ ஒருத்தரை கொலை பண்ணணும். ஒரு நிமிஷம் இரு. அழகா இருக்கணும். இங்க இரு, வரேன். இரு, இந்த போட்டோ பாரு. இங்க பாத்தியா? இவன் தான் பிளாக் நிஞ்சா. இவன் என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து தப்பிச்சுட்டான். ரொம்ப கெட்டவன். இவனை நீ எப்படியாவது பிடிச்சிட்டு வரணும். அதுக்காக தான் உன்னை நான் வர வச்சிருக்கேன். ஓகே. அவன் ஏமாந்துட்டான். இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாரும் பிரச்சனையில் இருக்காங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னால் இதுலேயும் முழுசாக கவனத்தை செலுத்த முடியல. எப்பவுமே வேலை இருந்துட்டு இருக்கு. ஹாய், வந்துட்டியா? சாப்பிடலாமா? இவ என்னோட ஃப்ரெண்டு, பார்ட்னர், எல்லாமே இவ தான். அது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லல. என்னாச்சு? ஃபேக்டரியில் திருடிட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். என்ன வெப்பன்? லேசர் கன். நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இரு. இவளையும் பார்த்துக்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? லூசி, நீ இப்ப கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல, ப்ளீஸ். யார் நீ? ஓ, நான் பிளாக் நிஞ்சா. கேனான் எங்க? என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல நீங்க செத்துருவ. நான் கேனான கொலை பண்ணணும். எங்க இருக்கான்னு சொல்லு, இல்ல நீ செத்துருவ. என்ன கனவுல இருக்கியா?
பயன்படுத்து. அவனை கொல்லு. ஏய், என்ன நீ அநியாயத்துக்கு சொதப்புற? ஐயே, அவங்க 2 பேருக்கும் பெரிய சண்டை நடக்க போகுதே. கேனன், மரியாதை என்கிட்ட சரணடைஞ்சிரு. முடியாது. ஏய், இங்கிருந்து போ. ஓடு, சொன்னா கேளு. கேனன், கடைசியா சொல்றேன், மரியாதை என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம். என்ன சொல்ற? வாய மூடு. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. சரி, நான் இன்னும் உனக்காக காத்திருக்க மாட்டேன். இவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? இது சன்னியோட வேலையா தான் இருக்கும். சரி நிஞ்சா, நீ உன் வேலையை ஆரம்பி. நீ விட்டு கொடுத்து போயிறேன். ஏன் நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற? முட்டாள்தனமா பேசாத. நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. முடிஞ்சா மோதிப்பாரு. கூடிய சீக்கிரம் பிளாக் நிஞ்சாஸ் அந்த உலகத்தையே ஆள போறாங்க. புத்திசாலியா இருந்தா எங்க கூட சேர்ந்துக்கோ. உங்ககிட்ட மறுபடியும் நான் கேட்கிறேன், கண்டிப்பா எங்க கூட வந்து சேர்ந்துரு. உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாரு. முதல்ல பிஸ்டல் எங்கன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். சரி, உன் கடைசி நேரமும் முடிஞ்சு போச்சு. நில்லுங்க, நகராதீங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் இப்ப என் கூட வரணும். நீ இங்க இருந்து போயிரு. என் தலைவன் உன்னை பத்தி எதுவும் சொல்லல. என்ன பயமுறுத்துற வேலையை விட்டு மரியாதையை என்கிட்ட சரணடைஞ்சிரு. இல்லனா பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்குவேன். இது ஆம்பளைங்க சமாச்சாரம். மரியாதையா இங்க இருந்து போயிரு. தயவு செஞ்சு போயிடுங்க மேடம். ப்ளீஸ், நீங்க தலையிட வேண்டாம். போங்க. நீ 1 மாசத்துக்கு முன்னாலேயே செத்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேனனா இல்ல மாறு விஷயத்துல இருக்கியா? என்கிட்ட உண்மையை சொன்னீன்னா இங்க இருந்து உயிரோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிஸ், நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல எங்க கூட சேர்ந்து வரீங்களா? என்ன கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறியா? சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. மாட்டுனாதான் உனக்கு தெரியும். மனுஷங்களை இந்த பிரச்சனைக்குள்ள சேர்க்காத. நீயும் நானும் தான். என் கூட 2 பேரும் மரியாதையா வந்துடுங்க. மரியாதை இங்க இருந்து எழுந்து போ. இனிமே இங்க வர வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். புரியாது.
ரொம்ப துள்ளாத. இந்தாங்க, இப்ப கொண்டு போங்க. வரோம். ஓ இப்ப போறது யார் தெரியுமா? நிஞ்சனும் கேனனும் தான். கேணன் செத்துட்டானே. இது எப்படின்னு தெரியலையே. சரி, வா போய் பார்க்கலாம். அந்த நிஞ்சன் என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. எங்க போயிட்டா? இங்க இருந்து தான் எங்களை செயல்படுத்தினான். அவன் கண்ணன் கிட்ட போயிட்டான். இது ரொம்ப ஆபத்தான இடம். ஜாக்கிரதையா இருங்க. நான் நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பா இங்க தான் இருக்கணும்னு. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ம். ஏய் திருட்டு பசங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையா இந்த இடத்துல இருந்து போயிடுங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்க. நான் சொல்றத கேளு. நேரம் வந்தாச்சு. நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட இருப்ப. நான் உன்னை கொன்னுடுவேன். தீய சக்தி நெஞ்ச எங்க? நீ என்ன முட்டாள் நினைச்சியா? நீ தாண்டா முட்டாள். முதல்ல நான் உன்னை உதைக்கிறேன். இது எப்படி இருக்கு? ஒன்னு நான் துண்டு துண்டா வெட்ட போறேன். அவனை பிடிங்க. நீங்க ரெண்டு பேரும் அவனை சைடா போய் தாக்குங்க.
பின்னாடி அடி குத்துற. உங்களுக்கு என்ன வாழ்றதுக்கு பிடிக்கலையா இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்படி சாக போறேன்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்க என்னோட ஆட்சி. நான் சொல்றதுதான் இங்க நடக்கும். நீ யாரு நான் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு? நீ இந்த உலகத்துல இருக்கவே தகுதி இல்லாதவன். நீ சொல்றியா நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு? ஏய், பிளாக் நிஞ்சா எங்க? கிறிஸ்டர், எங்க இருந்து எவ்வளவு நேரமா? நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் முடிஞ்சதா? இந்த உலகம் எங்களுடையது. நீ ரொம்ப திறமைசாலி தான் கேனன். நீ எங்க கூட சேர்ந்தீனா எங்க பலம் இன்னும் அதிகரிக்கும். நீ எங்க கூட வந்துரு கேனன். சொல்றத கேளு. கிறிஸ்டர், என்னாச்சு உனக்கு? நீ ஏதோ வித்தியாசமா இருக்கியே. உன்னை வசியப்படுத்திட்டாங்களா? வா, நாம நீஞ்சா கிட்ட சண்டை போடணும். அதுக்காகத்தான் நாம வந்திருக்கோம். கிறிஸ்டர், என்னாச்சு உனக்கு? நான் கேனன் ஞாபகம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. நாம எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்? இன்னும் உனக்கு என்ன ஞாபகம் வரலையா? முட்டாள்தனமா நடந்துக்கிற. நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. என்னாச்சு? இதோ இங்க இருக்கா? கிருஷ்ணன், கிருஷ்ணன் சொல்றத கேளு. கிருஷ்ணர், எதுக்கு நீ இங்க போற? அவனை புடி. அது கேனன் தான். அவனை பிளாக் நிஞ்சா கோட்டைக்கு அனுப்பிட்டேன். இனிமே ஒரு பிரச்சனையும் இருக்காது. முதல்ல நான் உன்னை பிடிக்கணும். அப்புறம் நீயே என் வழிக்கு வந்துருவ. இது இது அவன்தான். இவன் கூட தான் நான் சண்டை போட்டேன். நான் சொல்றத கவனமா கேளு. அவனை உயிரோடவே விடக்கூடாது. விட்ட நீ உயிரோடவே இருக்க முடியாது. கேனன் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்?
நான் தான் அவங்களுக்கு சிப்பாய் ட்ரெஸ் போட்டேன். அவங்க உண்மையான கேனன் கிறிஸ்டர் மாதிரி தானே இருந்தாங்க. நான் உன்னை கொன்னுடுவேன். கிறிஸ்டர், நாம 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. இப்பவாது புரியுதா? கிறிஸ்டர், என்ன இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா? நான் உன் பார்ட்னர் கேனன். நான் உன் தம்பி மாதிரி. இல்ல, எனக்கு யாரும் தம்பி இல்ல. இல்லவே இல்ல, நீ போய் சொல்ற. அங்க பாரு. கேனன், கிறிஸ்டர், நான் இங்க இருக்கேன். கேனன். கிறிஸ்டர், நான் பயந்துட்டேன். நீ ரொம்ப வலிமையானவ, அதனாலதான் திரும்பவும் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. நம்ம 2 பேரோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து அவனை தாக்குவோம். ரெண்டு பேரும் செத்தீங்க. உங்களை நான் விட மாட்டேன். வந்துட்டீங்களா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்கு மறுபடியும் நான் ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப திறமசாலியானவங்க. என் கூட சேர்ந்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஆளலாம். இந்த சைபர் வேவுக்கு உங்க ரெண்டு பேரையும் ராஜாவாக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத நல்லபடியா கேட்டீங்கன்னா. கொஞ்சம் இரு. உனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு. நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, சரணடைஞ்சிரு. எங்க 2 பேரையும் உன்னால ஜெயிக்க முடியாது. சொல்றத கேளு நெஞ்சா. இந்த நரகத்தை விட்டு வெளியில வா. இந்த சந்தர்ப்பத்தையே நீங்க வீணடிச்சிட்டீங்க. நீங்க இன்னும் திருந்துற மாதிரி தெரியல. பின்னால ரொம்ப வருத்தப்பட போறீங்க.
இந்த ரெட் கிளாத் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்க தலைவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்து எடுத்தேன். நீங்க 2 பேரும் எனக்கு உண்மையா இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க தலைவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நாங்க போறப்போ எங்க 2 பேருக்கும் நடந்த சண்டையில நான் அவரை கொன்னுட்டேன். அவருக்கு எத்தனை வித்தை தெரிஞ்சாலும் என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு தான் மறையக்கூடிய சக்தி இருக்கே, அது அவருக்கு தெரியாது. அதை பயன்படுத்தி நான் கத்தி எடுத்து அவர் நெஞ்சுக்கு நேர பாஞ்சிட்டேன். அது அவருக்கு தெரியல, செத்து போயிட்டாரு. கதை எப்படி இருந்தது? என்கிட்ட சரணடைஞ்சு என்ன தலைவனா ஏத்துக்கோங்க. லூசி, இது உனக்கு எப்படி தோணுச்சு? நான் சொல்றேன், என்கிட்ட நீ சரணடைஞ்சிரு. நான் யாருன்னு காட்டுறேன். அவன் மேல இருக்கான், நம்ம என்ன பண்ணலாம்? நான் சொல்றத கவனமா கேளு. நீஞ்சா, நீ ஒரு சிறந்த தலைவனா இருக்கவே முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் நான் உன்னை தலைவனா ஏத்துக்க போறதில்ல. மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு. செத்து மடியாத. வாய மூடு. நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் உயிரோட விட போறதில்ல. நாம இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். ஏன்னா அவன் ரொம்ப கோவக்காரன். அதுக்காக அவனை இப்படியே விட முடியாது. அவனை அப்புறம் பாத்துக்கலாம். ஜாக்கிரதை. சரி, ஜாக்கிரதையா இருக்கேன். பின்னால பாரு. அவன் இப்ப வசியப்பட போறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இது தேவைதான். நல்லா அனுபவிக்கட்டும். சூப்பரா பண்ண. நீ பெரிய அறிவாளிதான்.
இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் உன்னோட கற்பனையா? உன்னோட கற்பனைக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுப்பட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. ஏய், என்னையும் ஸ்கேன் பண்ணி அந்த கேம்குள்ள போடேன். ஏய், இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. ஏய், போதும் போதும், அதை கொடு. ஏய், கொஞ்சம் காட்ட பாக்குறேன். ஏய். இந்த வச்சுக்கோ. பஸ் பஸ், நாங்க அந்த கம்ப்யூட்டர் கேமை கொண்டு வந்துட்டோம். இதாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்கெல்லாம் பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன். உங்களுக்கு கம்ப்யூட்டரை பத்தியும் தெரியும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா முட்டாள்னு நிரூபிச்சிட்டீங்களே. முட்டாளுங்களா? இது வெறும் விசிடிடா. விசிடியா? அப்படின்னா இது அந்த ஹார்ட்வேர் இல்லையா? அட முட்டாள், ஹார்ட்வேருக்கு சிடிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? சரி, எங்களை மன்னிச்சிருங்க பாஸ். என்ன பண்றது, இதுக்கு முழு பொறுப்பையும் நாங்களே ஏத்துக்கிறோம். மன்னிச்சிருங்க. திரும்பவும் நாங்க முட்டாளாக மாட்டோம். அவளை சும்மா விட மாட்டோம். நீ என்ன பொண்ணுவோ எது பொண்ணு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு எப்படியாவது என்கிட்ட வேலை செஞ்சாகணும். என்னது, அந்த பொண்ணு உங்கள்ட்ட வேலை செய்யணுமா? அதுவும் இல்லாம அது கூட இருக்கிற அந்த பொண்ணு வரணுமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. சொல்றத மட்டும் செய். எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த லூசி மட்டும் நமக்கு ஒத்துழைச்சான்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். கரெக்டாக சொன்னீங்க பாஸ். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம். சரி, சும்மா வெட்டியாக பேசிட்டு வெளியில் நிற்காத, காருக்குள்ளே ஏறுங்க. நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? யாரை பார்த்து? ரொம்ப சந்தோஷப்படாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ உலகத்துக்கு ரொம்பவே நஷ்டத்தை ஏற்படுத்திட்ட. அதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு ரொம்ப நாள் இல்லை ராஜா. உன் கெட்ட எண்ணத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நீ கண்டிப்பா சாகதான் போற. என் வாக்கு பழிக்கும். என்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. ஏன்னா நீ கேனனையும் கிறிஸ்டரையும் கொன்னுட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்ப நினைச்சியா? உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. நீ இப்ப சாக போற. வேணும்னா ஓடி போய் உன்னோட உயிரை காப்பாத்திக்க. நான் உன்னை கொன்னுடுவேன். கேனன் கிறிஸ்டர் சார்பில் இன்னைக்கு என் கையால தான் உனக்கு சாவு. ரொம்ப நம்பிக்கையோட இருக்க. அட பொடிப்பையில, இந்த மாய மந்திரத்தெல்லாம் உன்னால தோக்கடிக்க முடியுமா? பார்க்கலாம் யாரு பொடி பையன்னு. நம்ம ரெண்டு பேரும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க. நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சே வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா நீ அதுக்கு ஒத்துக்கல. கேனனும் கிறிஸ்டலோட விதி அது. அதுக்கு நான் காரணம் இல்ல. நீ பொய் சொல்ற. நாட்டுக்கு அழிவு மட்டுமே தேடி வர்ற உங்ககிட்ட யாரு வேலை செய்வா? நான் உன்னை விட மாட்டேன்.
நான் என்ன பண்ணேன்? ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. முதல்ல நீங்க எல்லாருமே என் கூட ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கம்பெனிக்காக கடுமையா உழைச்சதுக்காக ரொம்ப நன்றி. பனானா கம்ப்யூட்டர்ஸ் இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. முதல்ல நாம ரொம்ப சின்ன கம்பெனியா தான் இருந்தோம். இப்ப நம்மளும் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியா வளர்ந்துட்டோம். நாம தயாரிக்கிற எல்லா பொருட்களும் நாடு முழுக்க விற்பனையாகுது. முக்கியமா சொல்லணும்னா கம்ப்யூட்டர் கேம்ஸ் ரொம்ப நல்ல லாபத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கு. இது எல்லா வயதினர் மத்தியிலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரபலமாயிடுச்சு. இது உங்க கடுமையான உழைப்புக்கு கிடைச்ச சன்மானம்னு சொல்லலாம். சரி, கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒன்று முக்கியமாக சொல்லணும். கம்ப்யூட்டர் கேம்ஸை தயார் பண்ண லூசிலாவுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் இந்த தருணத்தை முக்கியமாக பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிற லூசிலா. உன்னோட உழைப்பு இந்த கம்பெனிக்கு கண்டிப்பா தேவை. நல்லது, நல்ல வேலை பண்ணியிருக்கிற, ரொம்ப நல்ல வேலை. வெல் டன். மிஸ்டர் ஸ்மித், உங்க நியூ ப்ராடக்ட்டை பத்தி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உங்க தயாரிப்பு எப்ப வெளியாகுது சார்? இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியாயிடும். உங்களுக்கு இதுல பெரிய லாபம் இருக்கும் போல இருக்கே. ஆமா, நீங்க நினைக்கிறது கரெக்ட். இது வரைக்கும் எங்களுக்கு $15 மில்லியன் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவும் சைனாவும் கூட இதை கேட்டிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள எங்க சேல்ஸ் டபுள் ஆகும்னு நாங்க நினைக்கிறோம். பனானா கம்ப்யூட்டர், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ். வாங்க வாங்க, இவங்க கம்ப்யூட்டர் கேம்ஸை உருவாக்குனதே நாங்க தான். ஆனா எங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்ல. அதனால நாங்க அவங்களை எதிர்க்க போறோம். கஷ்டப்படுறது நாங்க, லாபம் சம்பாதிக்கிறது அவங்களா? இதுக்கு நாங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம். நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இல்லையா? பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ், பனானா கம்ப்யூட்டர்ஸ். அவங்க எங்களை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? இவங்க எல்லாரும் எங்களை வெளியே போடுறா முட்டாள. ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, உனக்கு இந்த அவார்ட் கொடுத்திருக்காங்களா? அப்ப இன்னைக்கு கண்டிப்பா ட்ரீட் இருக்கு. நீ நிச்சயமா கொடுக்கற. வாயை திறந்தாலே உனக்கு போய் தாண்டா. என் கம்பெனியில இனிமே உனக்கு வேலையே கிடையாது. இந்த பக்கம் பார்த்த உன்னை கொன்னே போட்டுருவாய். நம்மள சுத்தி பிரஸ்காரங்கள்லாம் இருக்காங்க. என் வேலையை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, இல்லன்னா உங்களுக்கு இன்னும் ஏற்கனவே உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன். இனிமேலும் கொடுக்க தயாரா இல்ல. மரியாதையா இங்க இருந்து போ. நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க எனக்கு வேலை கொடுக்குற வரைக்கும் ஏதாவது லொல்லு பண்ணுவேன். இதோ இந்த ஆளு பிரஸ் தான், அவன் கண்ணை குத்தி விட்டுருவேன். போதுமா? நீங்க இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்க கூடாது. நீங்க பண்ணது மட்டும் நான் நியாயமா? சொல்றத நீ கேளு. இல்லையே, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம். பனானா கம்பெனி அலுவலகத்துக்கு முன்னாடி நிக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்துகிட்டு இருக்கு. பனானா கம்பெனி தயாரிச்ச கேம் சிடில அவருக்கும் பெரும் பங்கு இருக்குன்னு அவரு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முதலாளி சொல்லிட்டு இருக்காரு. நமக்கும் ஒரு வழி கிடைச்சிருக்கு. அந்த பையனை இங்க வர வைங்க. கம்ப்யூட்டர் கேம்ஸ் தயாரிக்க நம்ம அவனை பயன்படுத்திக்கலாம். அதை வச்சு நம்ம ஃபைனான்ஸும் வாங்கிக்கலாம். வேண்டாம், அடிக்காதீங்க. இந்த பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஆனா நாங்க விடைபெற நேரம் வந்தாச்சு. மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். ஹலோ, ஏய், பனானா கம்பெனியை கவனின்னு ஒன்று சொன்னேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? சொல்லு. எஸ், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. எனக்கு இமிடியேட்டாக அந்த பையன் வேணும். வா போலாம்.
நான் உன்னை கொன்னே போட்டுருங்க. உன் மனசுல என்ன பத்தி நீ என்னடா வச்சிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு ஏதாவது பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. அப்படிதான் பண்ணுவேன். நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த கம்பெனிக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. என்ன பத்தி இன்னொரு தடவை தப்பா சொன்னா என்ன பண்ணுவீங்க? உருப்படியா இருக்க மாட்டேன். என் முகத்தை பார்த்து சொல்றா, உனக்கு உண்மையிலேயே சம்பந்தம் இருக்குன்னு. நீங்க என் பிரச்சனையில பங்கெடுத்துக்க போறீங்களா? நீ ரொம்ப புத்திசாலியான பையன். சந்தேகமே இல்ல. எங்க பாஸுக்கு சீடி தயாரிக்க உன்னோட உதவி தேவை, வர்றியா? உங்க பாஸ பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது மட்டும் இல்லாம எனக்கு வேலை இருக்கு. என்னால இப்போ வர முடியாது. ஓகேவா? லூசி நீ போ, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல. சரி, நான் அங்க போறேன். நீ ஜாக்கிரதையா இரு. காரை கொண்டு வா. வாங்க. ஓகே. வாங்க போலாம். ஏய், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. என்ன எங்க கொண்டு போறீங்க? விடுங்க. வாயை மூடிட்டு வா. வாயை மூட முடியாது. இப்படியா? போங்க. இங்க வாங்க. எங்கயா கொண்டு போறீங்க என்ன? இப்ப எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க? வாயை மூடு. நான் கண்டிப்பா வீட்டுக்கு போயாகணும். எங்க அம்மா என்ன தேடுவாங்க. எனக்கு பசிக்குது, தூக்கம் வேற வருது. இப்போ வாயை மூடிட்டு வர்றியா இல்ல சாக போறியா? சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். சொல்றத புரிஞ்சிக்க. எங்க பாஸுக்கு நீ தேவை. அவருக்காக ஒரு கம்ப்யூட்டர் கேம் நீ தயாரிக்கணும். என்னது கம்ப்யூட்டர் கேம் தயாரிக்கணுமா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்க மாட்டேன். கையை கீழே போட்டு மரியாதை வா. என்ன இவன்? தள்ளி போங்க. என்ன மரியாதையா விட்டுருங்க. இல்லனா நான் என்னைய சுட்டுப்பேன். உங்க பாஸுக்கும் கிடைக்க மாட்டேன், எனக்கே நான் கிடைக்க மாட்டேன். யார் என்ன இங்க கொண்டு வர சொன்னது? என்ன விட்டுருங்க. தள்ளி போயா. நான் என்னைய சுட்டுப்பேன், தற்கொலை பண்ணிப்பேன். மொட்டை. நீங்க கேக்குற மாதிரி நான் செஞ்சு கொடுக்கணும்னா எனக்கு $1 மில்லியன் வேணும். இத பாரு, நீ என்ன கேக்குறியோ அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்பவே அந்த காசை நான் வாங்கி கொடுக்குறேன்.
சரியா? நீ கண்ட விஷயத்துல மூக்கம் நினைக்காத. நீ என்ன ஏமாத்த பாக்குற, அப்படித்தானே? உண்மையாதான். கண்டிப்பா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துறேன், சரியா? அப்படின்னா முதல்ல போய் எனக்கு ஒரு ஹாம்பர்கர் வாங்கிட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ முதல்ல உட்காரு. உட்காரு உட்காரு. அப்படி மரியாதையா நடந்துக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? இல்ல, நான் இப்போ சிரிக்கிற மாதிரி. நான் இப்போ என்ன சுட்டுக்க போறேன் பாரு. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. நீ என்ன கேட்டாலும் தர்ற. என்ன வேணும் சொல்லு சொல்லு. எனக்கு ஹாம்பர்கர் வேணும். இந்தா. நல்லா இருக்கு. அப்புறம் காஃபி. இப்போ உன்னோட டர்ன். நீ என்ன கொடுக்க போற எனக்கு? நானா? அது நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். பயப்படாத, நான் மெதுவா தான் பண்ணுவேன், சரியா? நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன லூசா? எல்லாரும் என்ன சுத்தி நின்னுட்டு இருந்தீங்கன்னா அவங்க நம்மள வந்து புடிச்சிடுவாங்க. ஜாக்கிரதையா இரு. ஆமா ஆமா, போய் பாருங்க. போங்க போங்க. ஹேண்ட்ஸ் அப். நான் தான் தப்பே செய்யலையே, என்ன ஏன் போலீஸ் தடுத்தது? எனக்கு தெரியாது. நீ என்ன முட்டாளா? நீ தான் என்ன கடத்தினேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிடு. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே? அப்படியே சொல்ற? நல்ல ஐடியாவா தான் இருக்கு, சொல்றேன். சொல்றியா? சரி சொல்லு. அப்ப நீ தான் மாட்டிக்குவ. நான் தப்பிச்சுக்கிறேன். ஏய் நில்லு. ஏய், என்ன ஃபாலோ பண்ணாத. ஏய் நான் தானா? நான் என்னைய சுட்டுக்குவேன், அப்புறம் நீ செத்துருவ. ஓடி போயிடு. ஏதாவது பிரச்சனையா?
நீ யாரியா? நான் தான் உன் தலைவன். நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க கேட்ட மாதிரி நான் செஞ்சு தரேன். வாங்க, என் கூட வாங்க. உன் கதை முடிஞ்சிருச்சு. இல்ல, சூப்பர். டேய், இங்க பார், உன்னை கொல்லாம விட மாட்டேனா? ஏய்! எங்க இருக்க நீ? வெளிய வா. தைரியம் இருந்தா வெளிய வாடா கோலப்பையிலே. உன் கதை முடிஞ்சதுடா. தேவைதான், அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆமா, அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போட்டோம். இனிமே நீங்களும் நானும் தான் கலக்குவோம்.